இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த அம்மா தன்னுடைய பையன் கட்டியிருக்க பங்களாவை பாக்குறதுக்காக கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க உள்ளார போகும்போது இந்த செக்யூரிட்டி அவங்கள தடுத்து, இது ஒன்னும் இலவசமா சாப்பாடு கொடுக்கிற பங்களா கிடையாது, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த அம்மா, நான் என்னுடைய பையனை பார்க்க போறேன், இந்த பங்களா என்னுடைய பையனோடதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி, எங்க ஓனருடைய அம்மா நீங்களா, இதை என்ன நம்ப சொல்றீங்களா, இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க, ஒழுங்க மரியாதையா வெளியே போங்கன்னு சொல்றாரு. உடனே அவங்க, இல்ல இது என்னுடைய மகன் பங்களா தான், நான் இந்த பங்களாவுடைய அட்ரஸ் கூட வச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளார போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் உள்ளார போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராரு. உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க, ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள இடிச்சு தள்ளி விடுறாரு. இந்த அம்மா அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்களுடைய பையன் அங்க வந்து, அம்மா நீங்க எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அவரு, சரி வாங்க அம்மா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவங்க, நம்ம எதுக்கு இங்க போகணும், வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்றாங்க. உடனே அவரு, இதுதான் அம்மா நம்மளுடைய வீடுன்னு சொல்றாரு. உடனே அவங்க, இந்த செக்யூரிட்டி இது நம்மளுடைய வீடு இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. உடனே ஓனர் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, எதுக்காக எங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, மேடம் தான் சார் இவங்களை வீட்டுக்குள்ள விடாம வெளியே அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஓனர், அவங்க சொன்னா எங்க அம்மாவை வெளியே அனுப்பிடுவியான்னு கோபத்துல அடிக்க போறாரு. உடனே அவங்க அம்மா, அவர் என்னப்பா பண்ணுவாரு, உன்னுடைய மனைவி சொன்னதை தானே அவரு பண்ணாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டு உள்ள போன உடனே இவரு தன்னுடைய மனைவி கிட்ட, என்னுடைய அம்மா வந்தாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவருடைய பொண்டாட்டி, அவங்க இங்க வரலன்னு பச்சையா போய் சொல்றாள். உடனே அவரு செக்யூரிட்டியை உள்ளார கூப்பிட்டு, என்ன நடந்தது உண்மையை சொல்லு, இல்லன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து ஓனருடைய அம்மா வந்திருக்கிறதா சொல்லி ஒரு லேடி வந்து இந்த அட்ரஸ கொடுத்தாங்க, அவங்க உண்மையாலுமே ஓனரோட அம்மா தான்னு நினைக்கிறேன், அவங்கள மேல வர சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த லேடி, அவங்க உண்மையாலுமே என்னுடைய புருஷனோட அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட நீங்க தேடி வந்த அட்ரஸ் இங்க இல்ல, பக்கத்து தெருவுல இருக்குன்னு சொல்லி அவங்கள உடனே இங்க இருந்து அடிச்சு துரத்து, நீ மட்டும் அப்படி செய்யலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுனாங்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன்னு சொல்லி செக்யூரிட்டி உண்மையை ஒத்துக்கிறாரு. உடனே இந்த ஓனர் செக்யூரிட்டி கிட்ட, முதல்ல உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எங்க அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் நீ தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்க வாக்கிங் போனாலும் அவங்க சாப்பிட்டாலும் அவங்க என்ன பண்ணாலும் நீ அவங்க கூடயே இருந்து அவங்கள கவனிச்சுக்கணும்னு சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டியும், நான் எல்லாத்தையுமே பண்றேன் சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இவரு தன்னுடைய மனைவி கிட்ட, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உங்க அம்மா வந்தா நீ இந்த மாதிரி நடந்துப்பியா, எங்க அம்மா இனிமேல் நிரந்தரமா இங்கதான் இருப்பாங்க, உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போன்னு சொல்றாரு. இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.